சமீபத்தில் ரேஷ்மா மதன் பாண்டியன் விஷயம் மிகப்பெரிய பேசுபொருளாக சமூக வலைத்தளத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தது. ரேஷ்மாவுக்கும் மதன் பாண்டியனுக்கும் விவாகரத்து ஆக போகுது. அவங்க ரெண்டு பேரும் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கடி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தனித்தனியாக தான் வீடியோ போடுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதனால ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ண போறாங்க அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் நிறைய யூடியூப் சேனல்ஸ் தவறான செய்திகளை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் போன வருஷம் அவங்களோட பர்த்டே பார்ட்டியை ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடி என்ஜாய் பண்ணிட்டு வீடியோவை பதிவு போட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் அவங்களோட பர்த்டேவை தனியாக கொண்டாடி இருக்காங்க. ஒருத்தர் வாழ்த்து தெரிவிச்சுக்கல. இதன் காரணமாக தான் சமூக வலைத்தளத்தில் இருக்கிற அவங்களோட ஃபேன்ஸுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால தான் ஒன்றா சேர்ந்து எந்த ஒரு வீடியோவும் போடுறதில்ல, எந்த ஒரு ரீல்ஸும் போடுறதில்ல அப்படின்னு சமூக வலைதளத்துல எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பதிலை தெரிவிச்ச மதன் பாண்டியன் ஹார்ட்டின் சிம்பிள் போட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிஜமாவே சண்டை தான் போய்கிட்டு இருக்கு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு நடந்துக்கிட்டு தான் இருக்கு, அதனால தான் ஹார்ட்டின் சிம்பிள் போட்டு அவரு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் இவங்க மேல சந்தேகம் வலுக்க ஆரம்பிச்சது. ஆனா இந்த விஷயம் காட்டு தீயா சமூக வலைத்தளத்துல பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதை பார்த்த மதன் பாண்டியன், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் எங்களை பற்றி அவதூறா எந்த ஒரு வீடியோவும் சமூக வலைத்தளத்தில் பரப்ப வேண்டாம் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் தெரிவித்தார். இவர் போட்ட பதிவின் அடிப்படையில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இவங்க சுமூகமாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏதோ சின்ன மனக்கசப்பின் காரணமாக இவங்க வீடியோ போடுறத கொஞ்ச நாள் சமூக வலைத்தளத்தில் தள்ளி வச்சிருந்ததா மதன் பாண்டியன் தரப்பில் சொல்லப்படுது.